வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 22 புதன்கிழமை மார்ச் 4 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கண் தானம், உடல் உறுப்பு தானம் சான்றிதழை தமது ஸ்டேட்டஸில் வைத்து பிறந்த நாளை கொண்டாடி முன்னுதாரணத்தை உண்டாக்கியிருக்கும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். உலகில் நடைபெற்று கொண்டிருக்கும் போர்கள் தனி மனிதராக ஒவ்வொருவரின் பொறுப்பு. கடந்த காலங்களில் தொடர்ந்து பல நாடுகளுக்கிடையில் போர்கள் நடைபெற்று வந்தாலும் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் போர்கள் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்ற அச்சத்தை ஆழ்ந்து சிந்திப்பவர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பாதிக்கப்பட்ட நாடுகள், மக்கள் அந்த எல்லையை கண்டு மாண்டு போனார்கள், நிராதரவாக உள்ளார்கள், அச்சம் கவ்வி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கப்படாத நாடுகள், மக்கள் நிலை என்ன? பொதுவாக மரணமானது மற்றவர்களுக்கு வருவது உறுதி என்றும் எப்போது வேண்டுமானாலும் வரும் என்றும் நம்புபவர்கள் தமக்கு வரும் என்று நம்புவதில்லை. அதுபோலத்தான் அந்த நாடுகளில் போர் நடப்பதைக் கண்டு கடந்து போகிறவர்கள், குறிப்பாக நமது நாடு பாதுகாப்பாக இருப்பதாக நம்புவது மட்டுமல்ல, போர் வர வாய்ப்பிருப்பதாக ஒரு கற்பனைக்கு கூட நினைத்து பார்ப்பதாக தெரியவில்லை. இந்த பாசிட்டிவ் நம்பிக்கை நல்லதுதான் என்றாலும் இனி உலகில் போரே இல்லாத நிலை ஏற்பட அப்படி விரும்பும் மக்கள் அதற்காக தம்முடைய பங்கினை அளிக்காமல் எப்படி சாத்தியம்? அப்படி உலக அமைதிக்காக தனி மனிதராக நம்மால் மிக எளிதாக பங்களிக்க முடியும். ஆம், நாள்தோறும் பகல் 11:11 மணிக்கு உலகம் நெடுகிலும் மக்கள் 1 நிமிட அமைதியை கடைபிடித்து வருவோம். அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் நிச்சயமாக வலிமையானது. உலக மக்கள் தொகையில் 1% மக்கள் அதை செய்வார்களேயானால் அது நிச்சயம் உலக அமைதியை உருவாக்கும். வாருங்கள், நாள்தோறும் 11:11 மணிக்கு கூட்டாக 1 நிமிட அமைதியை அனுசரிப்போம் என்கிறார் நல்லூர் வட்டம் உலக சமாதானத்துறை மாநில பொறுப்பாளர் சங்கீதா. சிறிய ரக விகோ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய மாணிக்க மாணவர்களுடன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இணைய வழியாக சந்திப்பு. பிப்ரவரி 13 அன்று சிவகங்கை மாவட்டம் அரியக்குடி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணிக்க மாணவர்கள் சிறிய ரக விகோ செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியிருந்ததை டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை வெகுவாக பாராட்டியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றி அக்குழு மாணவர்களுடன் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்துரையாடுகிறார். பார்வையாளர்களாக மற்றவர்களும் கலந்து கொள்வது வரவேற்கப்படுவதாக விகோ செயற்கைக்கோள் திட்டக்குழுவின் பொறுப்பாளரும் நல்லூர் வட்டம் சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளருமான விஷ்ணு தெரிவித்தார். நாள் மார்ச் 5 வியாழக்கிழமை மாலை 6 மணி. மேலும் தொடர்புக்கு 824 893 9975. முகாமிற்கு பிறகு லட்சிய பேராசிரியர்கள் வார கூடுதல் இணைய வழியாக. கோவையில் தமிழக அளவில் பேராசிரியர்களுக்காக 2 நாள் முகாம் நடைபெற்றது. முகாமினை தொடர்ந்து பேராசிரியர்கள் வாரந்தோறும் இணைய வழியாக சந்திப்பதென்றும் அக்கூடுதல் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறவிருப்பதாக லட்சிய பேராசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் இளங்கோ தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தமது வீட்டின் வரவேற்பறையில் அரசமைப்பு சாசன முகப்புரை. கோவையில் நடைபெற்ற லட்சிய பேராசிரியர்கள் முகாமில் கலந்து கொண்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் வி மீனா அவர்கள் தமது வீட்டு வரவேற்பறையின் சுவற்றில் அரசமைப்பு சாசன முகப்புரையை பொருத்தியுள்ளது இக்காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான செயல் என்று அரசு இயல்கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி பாராட்டு தெரிவித்துள்ளார். வாழ்வியலுக்கு வழிகாட்டும் பயிற்சி அளித்து வரும் மெய்யுணர்வு மையம் மலேசிய சிவசாமி அவர்களுடன் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் சந்திப்பு. மார்ச் 3 அன்று சென்னை ராஜகீழ்ப்பாக்கத்தில் மெய்யுணர்வு மைய பொருளாளர் தர்மராஜ் அவர்களது இல்லத்தில் நல்லூர் வட்டத்தின் மண்டலங்கள் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் மற்றும்
நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் சந்தித்து நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி விவரித்து கூறப்பட்டது. மெய்யுணர்வு மையத்தின் தலைவர் சிவசாமி அவர்களும் தனி மனிதர்களை நெறிப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் உளவியல் பயிற்சி அளித்து வருவது பற்றி விளக்கினார். 7 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி இதுவரை மலேசியா, இந்தியாவில் பரவலாக 670 பயிற்சி முகாம்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். அகில இந்திய துணைத் தலைவர் வாசுதேவன், காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் உமா சங்கரி மற்றும் தம்பிதுரை ஆகியோர் இந்த சந்திப்பிற்காகவே வந்திருந்ததாக ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். புதிய நூலகம் நூலகத்துறை மாநில பொறுப்பாளர் காஞ்சனா மாணிக்க மாணவிகளுடன் சென்று பார்வையிட்டார். மார்ச் 3 அன்று நல்லூர் வட்டம் நூலகத்துறை மாநில பொறுப்பாளர் காஞ்சனா அவர்கள் மாணவிகளுடன் சென்னை அசோக் நகரில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள வட்டார நூலகத்தை பார்வையிட்டார். பிறகு நூலக பொறுப்பாளர் ராஜேஸ்வரி அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். ஒற்றுமை சமத்துவத்திற்காக காவல்துறை நடத்திய விழிப்புணர்வு நிகழ்வில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் காவல்துறை நடத்திய ஒன்றுபடுவோம் சமத்துவம் காண்போம் விழிப்புணர்வு பேரணி மற்றும் நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டம் மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி, பெண் ஆளுமைகள் துறை பொறுப்பாளர் மீனாம்பிகை, தொழில் முனைவோர் துறை சோபியா, மகளிர் களம் மாரீஸ்வரி மற்றும் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வில் இந்திய அரசமைப்பு சாசனம் முகப்புரை பற்றி கூறி, இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமன்மை மிக்க சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைப்பதென உறுதி கொண்டுள்ளோம். அனைவரையும் உறுதிமொழி எடுக்க வைக்கப்பட்டதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.